வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வராகி அம்மன் பற்றி தான் பார்க்குறோம். வராகி அம்மன் வந்துட்டு மற்ற எல்லா அம்மன் மாதிரியும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த பன்றி முகத்தோடு வந்துட்டு அவங்க வந்துட்டு தோன்றினாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டாசுரன் அப்படின்ட்டு ஒரு அரக்கன் வந்துட்டு தவம் பண்ணி எனக்கு வந்துட்டு சாகா வரம் வேண்டும் அப்படின்ட்டு சிம்மைக்கிட்ட வந்துட்டு கேட்கும் பொழுது என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு பெண்ணால் தான் வந்துட்டு மரணம் வேணும். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா பன்றி முகத்தோடு வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு இருக்கணும். என்ன பன்றி முகத்தோடு இருந்து இருக்கணும். அதே மாதிரி அவங்க யார் வயிற்றுலையும் வந்து பிறக்கக்கூடாது. யார் வயிற்றுலையும் பிறக்காத ஒரு பெண் சிசு அது வந்து பன்றி முகத்தோடு வந்துட்டு இருக்கணும். என்ன இந்த மாதிரி அவன் எந்தெந்த மாதிரி இறப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொதுவானது. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து பொதுவானது. அப்படிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும்னா அதை வந்துட்டு அந்த கடவுள் வந்து செய்யணும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா அந்த வரத்தை கேட்டு நம்ம இந்த மாதிரி இந்த வரம் கேட்குற அந்த அசுரர்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு தீங்கு, அநியாயம் இல்லைங்களா? அநியாயம், தீங்கு இதை வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராவணன் கூட பார்த்திங்கன்னா ராவணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு சிவபக்தர். அவரும் பார்த்திங்கன்னா அவருடைய தவ ஆற்றல் மூலமாக தான் அவ்வளோ பலத்தை வந்துட்டு அவர் வந்து பெற்றார். சரிங்களா? அவர் வந்து ஒரு கெட்டவர் தான். ஏன் ராவணனால் வந்து கடைசியில் ராமன் போயிட்டு தான் அந்த ராவணனை வந்துட்டு இது பண்ணுவார் இல்லையா? இப்போது அவ்வளோ காலம் அந்த ராவணன் வந்துட்டு அந்த வரத்தின் மூலமாக தான் அவ்வளோ அட்டோடி வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ தீங்கு மக்களுக்கு, அவ்வளோ அநியாயம், தீங்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டே தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அதான் வந்துட்டு இந்த அரக்க குணம் அந்த மாதிரி. இப்போது அந்த மாதிரி இந்த அரக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி வந்து அவ்வளோ பலத்தையும் அவ்வளோ வந்துட்டு ஒரு ஆற்றலையும் வந்து பெற்று அவங்க செயல்படுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய கடவுள்கள் சில அது சிவன், இந்த சக்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய கடவுள்களை தியானம் பண்ணி தவத்தின் மூலமாக தான் அவங்க அந்த ஆற்றலை பெற்று அவங்க வந்து செயல்படுறாங்க. சரிங்களா? இப்போது அந்த தெய்வத்துக்கும் தெரியும் நம்ம இந்த வரத்தை கொடுக்கறதுனால என்னென்ன தீங்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறது அந்த தெய்வத்துக்கும் தெரியும். ஆனால் வேறு வழி கிடையாது. அந்தளவுக்கு அவங்களுடைய தவ ஆற்றல் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு கெட்டவங்களாக இருந்தால் கூட சரிங்க, ஒரு கெட்டவன் வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ வந்து ஒரு விஷயம் வந்துட்டு அடையணும் அப்படின்றதுக்காக நல்ல மாதிரி மாறி அவன் வந்துட்டு அந்த கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டு அதை வந்துட்டு கேட்கும் பொழுது அந்த கடவுள் வந்து கொடுக்குறாரு. அந்த கெட்டவனுக்கே கொடுக்காதுன்னா நமக்கு தர மாட்டாரா? அவருக்கு தெரியாதா? இந்த கெட்டவனுக்கு கொடுத்தா என்னென்ன விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த கெட்டவங்க வந்துட்டு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அந்த கடவுள் வந்துட்டு தகுந்த ஆட்கள் மூலமாக அதை வந்து செய்து முடிக்கிறார். சரிங்களா? இதுதான் வந்து ட்ரூத்து. இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வராகி அம்மன் வந்துட்டு அந்த பண்டாசுரன் அப்படிங்கிற அரக்கனை வந்துட்டு சம்ஹாரம் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்துட்டு தோன்றினாங்க.
ஏன்னா அந்த அசுரன் கேட்ட வரத்துக்கு தகுந்தபடி தான் வரத்துக்கு தகுந்தபடி அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து தான் அவன் வந்துட்டு தோன்றினாங்க. சரிங்களா? அப்போது இந்த இந்த கலியுகத்துக்கு பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு கண்கண்ட தெய்வமாக எல்லாராலையுமே வந்துட்டு போற்றப்படுறாங்க. எல்லாராலையுமே வந்துட்டு போற்றப்படுறாங்க. அதே மாதிரி பாபா வந்துட்டு வணங்குறவங்க பார்த்தீங்கன்னா வராகியம்மனுடைய பக்தராக வந்துட்டு மாறுறாங்க. பாபாவுடைய டிவோட்டியாக வந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அப்புறமான என்ன கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா பாபாவுடைய முழு நம்பிக்கையை அவங்க பெற்ற அப்புறமா பாபாவுடைய முழு நம்பிக்கையை அங்கே பெறணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க நல்லவங்களாக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு பாபா? மன தூய்மையை தான் அவர் சொல்கிறாரு. அந்த மன தூய்மையாக வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வராகியம்மனுடைய அருள் கிடைக்கிது. சரிங்களா? வராகியம்மனுடைய அருள் கிடைக்கிது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நமக்காக அந்த தோற்றத்தோடையே அவங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லா பெண்களுமே எந்த பெண்ணுமே வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஒரு முகத்தோடு வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு தோன்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் அவங்க நமக்காக அவங்க அதே அதே உருவத்தில் தான் இப்பயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரியே அவங்க பார்த்திங்கன்னா வராகியம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு கண்கண்ட தெய்வம், ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்க. யாருக்கு அப்படின்னா அவங்களுடைய பக்தர்களுக்கு. சரி, யார் வந்துட்டு அவங்கள நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு அம்மா மாதிரி வந்துட்டு பொறுப்பை பாதுகாப்பாங்க அந்த ஃபேமிலியை. எனக்கு நிறைய முறை வந்துட்டு வராகியம்மன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது அவங்க இருக்கிறது வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நாட்களில் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க. கடவுள் அப்படிங்கிறவங்க அந்த இறைசக்தி அப்படிங்கிறத நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒழுங்காக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே போதும். அவங்க நம்ம கூடவே அவங்க இருப்பாங்க. எப்பயுமே அவங்க இருப்பாங்க. நன்றி.